ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு போண்டா வெரைட்டியும் அதோட தொட்டு சாப்பிடக்கூடிய சூப்பரான செட்டிநாடு கார சட்னியும் தாங்க. இந்த போண்டாவையும் சட்னியும் குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் டிஃபன் மாதிரியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே மாதிரி இட்லி மாவு ரொம்பவும் புளிச்சும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்பவும் புளிச்சிருந்தாலும் போண்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு புளிச்சிருக்கிற மாவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மாவோட ஒரு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாவோட நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். இதை நம்ம அப்படியே எடுத்து போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டோன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். அதனால் இந்த மாவை திக்காகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா வறுத்த ரவையாகவும் இருக்கலாம், வறுக்காத ரவையாகவும் இருக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இந்த ரவை கொஞ்சம் நைஸாக இருக்கிற ரவையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை ஊறி மாவு கொஞ்சம் திக்காகும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்னதாக ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாயும் 2 நார்மல் மிளகாயும் சேர்த்துருக்கேன். அடுத்தது 7 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த சூடான எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்துட்டு சூடு பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இந்த எண்ணெயோட சூட்லேயும் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை எண்ணெயோட சூட்லேயும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், மாவு போண்டா எடுத்து போடுற அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாவு இன்னுமே தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு எந்த அளவுக்கு ரவை சேர்க்குறமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கையால் எடுத்து உருண்டையாக உருட்டி போட்டால் இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம போண்டாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு போண்டா போட்டுக்கோங்க. போண்டா போடும்பொழுது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நம்ம மாவை எடுத்தோன்னா மாவு கையில் ஒட்டாது, அழகாக போண்டா போட வரும். அதனால் மாவு எடுக்கும்போது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து போண்டாவை போடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக சிவந்துடும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே சூடான போண்டாவும் சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டிங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த டேஸ்ட்டான போண்டாவும் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.